विणभव सरगण वीरा नमो नमः निभव सरगण निर निर निरन. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ராஜேஸ்வரி அது சிரிப்பு எங்க போச்சு? அது சிரிப்பு வந்து நான் பண்ணதில்ல, அவங்க வந்து கம்ப்யூட்டர் வச்சு ட்வீட் பண்ணதுதான். ராஜேஸ்வரி அப்படின்றது பயிராச்சு. நான் வந்து ராஜா சாருக்கு வந்து அந்த மனசெல்லாம் அப்படின்ற ஒரு படத்துல இந்த கையில் தீபம் ஏந்தி வந்து அந்த பாட்டு வரும்ல, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க பாடுற மாதிரி சர்வேஸ்வரி சாந்தா ஹரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, அதுலயே ராஜராஜேஸ்வரி. கஜினில வந்து ஹாரிஸ் சாருக்கு வந்து ரஹத்துல்லா அதுல வந்து ஹல்லா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. அம்மா பாடின சாங்லயே உங்களுக்கு பிடிச்ச சாங்? அவங்களும் பெரியம்மாவும் சேர்ந்து பாடின கந்த சஷ்டி கவசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை ஆளும் இளையோன் கையில் வன்னிரண்டாயுதம் பாசாங்குஷமும் காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. எல்லார் வீட்லயும் வந்து உங்க குரல் ஒழிச்சிட்டே இருந்திருக்கும் அப்போ அந்த காலகட்டத்துல. எம்ஆர் திவ்யா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு அவங்க வாய்ஸ்லயே சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ் எங்களுக்காக. அப்ப குழந்தைல சொல்லும்போது கியூட்டா இருந்துச்சு. பரவாயில்ல சொல்லுங்க, நாங்க கியூட்டா மாத்திக்கிறோம். நாங்க ராஜேஸ்வரி. அது சிரிப்பு எங்க போச்சு? அது சிரிப்பு வந்து நான் பண்ணதில்ல, அவங்க வந்து கம்ப்யூட்டர் வச்சு ட்வீட் பண்ணதுதான். அது நிறைய பேர் என்கிட்ட சின்ன வயசுலயுமே கேட்பாங்க, அந்த சிரிப்பு தான் பயமா இருக்கு, அது நீ பண்ணியா? அப்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருப்பேன், அது நான் இல்ல, நான் ராஜராஜேஸ்வரி மட்டும் தான் நான் சொன்னேன். சிரிப்பு வந்து கம்ப்யூட்டர் குரலா? ஓகே ஓகே. பட் என்னன்னா உங்க குரல்ல வந்து இந்த அந்த பாட்டெல்லாம் கேட்டு பயங்கரமா அந்த வேப்பெல்லாம் வச்சு ஆடுவாங்க. ஆடின உடனே இந்த விளக்கு வந்து ராஜராஜேஸ்வரிங்கிறப்போ எல்லா பேரும் வீட்டு வெளியே ஓடிடுவாங்க பயத்துல. அந்த மாதிரிதான் வந்து அந்த குரல் இருந்துச்சு. உங்களுக்கு நீங்க கேட்கும்போது வீட்டுல கேட்டிருப்பீங்கல்ல, நம்ம சின்ன வயசுல நீங்க கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. ஏன்னா அது சாமியோட சீரியல் தானே, அண்ட் ஆல்சோ அந்த மெயின் கேரக்டர் வந்து அம்மன் தானே. ஸோ எனக்கு கேட்கும்போது நார்மலா தான் இருந்துச்சு. அது வந்து பயமா இருக்கும் அப்படின்றதே எனக்கு இப்போதான் எனக்கு அந்த ஃபீட்பேக்கே வருது. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். இல்ல, நீங்க நான் ரீல் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஆனா அது பயமா இருக்கும், என்னோட வாய்ஸ் பயமா இருக்கும் அப்படின்ற ஃபீட்பேக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்கறேன். பயமா இருக்குல்ல, அந்த பின் டிராப் சைலண்ட் வந்துரும். அந்த சாங் முடிஞ்ச பின் டிராப் சைலண்ட். அண்ணன் வந்து ராஜராஜேஸ்வரின்னு சிரிச்ச உடனே அதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் 96 மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்கும். ஐ திங்க் அந்த கொலுசு சத்தம் அந்த எஃபெக்ட் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி அந்த பயத்தை உருவாக்கி இருக்கு. ஓகே ஓகே. உங்களை எப்படி கூப்பிட்டாங்க? நீங்க வந்து அதாவது வாய்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? நீங்க எப்படி போனீங்க? நான் அதுக்கு முன்னாடில இருந்தே நான் 5 years ஆஃப் ஏஜ்ல இருந்தே நான் வந்து பாட ஆரம்பிச்சிட்டேன் ப்ரொஃபஷனலி. ஸோ ஜிங்கிள்ஸ், மூவிஸ், ஆல்பம்ஸ்க்கெல்லாம் பாடிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இதுலயுமே அந்த அம்மன் வந்து மெயின் கேரக்டர் குழந்தைங்கிறதுனால அதோட இன்ட்ரோடக்டரி சீன்ல வந்து ஒரு 5 lines பாடுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. ஸோ எனக்கு பாடுறதுதான் தெரியும், அந்த டப்பிங் நான் அவ்வளவா பண்ணது இல்லை. ஸோ வந்து அம்மாவும் அந்த டைட்டில் சாங்ல வந்து அந்த ஹார்மோனி எல்லாம் அம்மா தான் பாடினாங்க. ராஜராஜேஸ்வரி அதெல்லாம் அம்மா பாடினது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் மோஸ்ட்லி சின்ன வயசுல அவங்க கூட அக்கம்பெனி பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இந்த 5 lines பாடுறதுக்கு தான் கூப்பிட்டாங்க. அது பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணாங்க இந்த மாதிரி டைட்டிலுமே சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ பயந்து வாய்ப்புலாம் அப்ப சொல்லுவேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து அது ரொம்ப ஹியூஜ் ப்ரொடக்ஷன், சன் டிவியோட பிரைம் டைம்ல வர சீரியல். ஸோ அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவே ஃபுல்லா அப்படியே ஆளுங்களா இருந்தாங்க. யூஸ்வலா அப்படி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்னைய பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப ப்ரெஷர். அம்மா கூட இருந்தாங்க. அண்ட் இதை சொல்லணும், அதோட மியூசிக் டைரக்டர் எக்ஸ் பால்ராஜ் அங்கிள் அண்ட் அதோட சவுண்ட் இன்ஜினியர் நிர்மல் அண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் கைட் பண்ணாங்க. இது வந்து நிறைய மாடுலேஷன்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஃப்ரெண்ட எப்படி கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிதான் இந்த மாடுலேஷன் கடைசியில ஃபைனல் ஆச்சு. ஒரு 3 மாலை கண்டிப்பா கொடுத்துருப்பீங்கல்ல? நார்மலா வந்து ராஜராஜேஸ்வரி அப்படின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ராஜராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா ராஜராஜேஸ்வரி அப்படின்றது ஃபைனல் ஆச்சு. பட் நீங்க ஏன் வந்து இப்போ ஸ்டார்டிங்கே வந்து சோசியல் மீடியால வந்துருச்சு,
அதுல நீங்க எதுவும் போஸ்ட் பண்ணாம இப்போ ரீசெண்டா வந்து போஸ்ட் பண்ணீங்க? நான் 8 வருஷமா நான் தைவான்ல இருந்தேன். அங்கதான் நான் வந்து படிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் நான் இந்தியாக்கே வந்தேன். சோ அங்க இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி யாரோ போஸ்ட் பண்ணிருந்தாங்க இந்த இதை. அண்ட் ஆல்சோ நிறைய இந்த மீம்ஸ்ல எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் தான் சென்ட் பண்ணுவா இதெல்லாம். சென்ட் பண்ணும்போது யாரோ ரீல் போட்டிருந்தாங்க. சோ நான் அதுல போய் கமெண்ட் பண்ணியிருந்தேன், இது என்னோட வாய்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானே கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நிஜமாவே நீங்க தானா அப்படின்னு. அப்ப நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி, ஆமா அந்த டைட்டில்ல வந்து சீரியலோட டைட்டில்ல கூட என்னோட பேர் வரும் சிங்கர்ஸ்ல, வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரீசெண்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக் தானே வந்தேன். சோ நாங்க வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட் பண்ணும்போது எங்க அப்பா வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடும்போது அந்த ஆர்டிக்கல் கிடைச்சது. அப்படிதான் அது வந்து என்கிட்ட வந்து கொடுத்தாரு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அப்ப எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஓகே இது வந்து நிறைய பேர் கேட்டாங்களே, நம்ம ஏன் இது ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி போடக்கூடாது அப்படின்றதுதான் நான் பண்ணி போட்டது. அதுமே நார்மலா சரி இருக்கட்டும், இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுதான் நான் பண்ணி போட்டது. அதுக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ ராஜராஜேஸ்வரி பயங்கரமா ஃபேமஸ் ஆனதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ஸ் ஒர்க் தனித்தனி கூட்டிருப்பாங்களே? நான் பாடுறதுக்கு தான் மெயினா நான் போவேன். நான் வந்து டப்பிங் ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்கேன். பாடுறதுக்கு நிறைய நான் பாடியிருக்கேன், அதுவுமே நிறைய பேருக்கு தெரியாது. தெரிய வரும். நான் வந்து ராஜா சாருக்கு வந்து இந்த மனசெல்லாம் அப்படின்ற ஒரு படத்துல இந்த கையில் தீபம் ஏந்தி வந்து அந்த பாட்டு வரும்ல, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க சர்வேஸ்வரி சாந்தா ஹரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, அதுலயும் ராஜராஜேஸ்வரி. ஓகே. ஆமா. சோ வந்து அது ஃபர்ஸ்ட் பாட்டது அவருக்கு. அது இல்லாம அவருக்கே மலையாளத்துல வந்து அச்சுவந்தம்மா அப்படின்ற படத்துல வந்து தாமரை குருவிக்கு தட்டமிடு, தங்க கினாவின் கம்மலிடு, அறிமுல கழுத்தில் ஏலசிடு, சுரும கண்ணிடையில் சூரியனிடு அப்படின்ற ஒரு பாட்டுல அகைன் கிட்ஸ் வாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து கஜினில வந்து ஹாரிஸ் சாருக்கு வந்து ரஹத்துல்லா, அது வந்து அதுல வந்து ஹல்லா அது நானும் என்னோட கசின்ஸும் சேர்ந்து பாட்டது. சினிமால வந்து நிறைய ஜிங்கிள்ஸ் வந்து அப்போ ஜிப்ரான் அண்ணா வந்து அப்போ அவர் நிறைய ஜிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆல்சோ இமான் சார், இவங்க ரெண்டு பேரும் நான் நிறைய பாடியிருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கு. சோ டெய்லி ஸ்கூல் முடிச்சு ஈவினிங் ஜிங்கிள்ஸ் பாடுறது இதுதான் இருக்கும். ஆல்மோஸ்ட் டிவி ஆன் பண்ணா ஏதாவது ஒரு ஜிங்கிளாவது நான் பாடினது இருக்கும். நோட்டிசபிளா சொல்லணும்னா தேவா சாருக்கு வந்து நானும் என்னோட கசினும் அந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா, அந்த பாட்டு ஃபுல்லாவே அந்த அது நானும் என்னோட கசினும் சேர்ந்து பாடும். லா 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 லா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப அப்படிப்பட்ட அற்புதமான பாட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்? அதுக்கப்புறம் இமான் சார் சாட்டை படத்துல வந்து அந்த இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே அப்படி வரும். ஜட 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 ஜா அந்த பாட்டு விஜயாண்டனி சாருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல உச்சி முதல் பாதம் வரை உள்ளிருக்கும் ஆழி வரை கண்ணில் வைத்து பார்த்து கொள்வேன் உன்னை காதலிக்க சம்மதமா அப்படின்னு அந்த கிட்ஸ் வாய்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அந்த ராஜா வசூல் ராஜா MBBS அதுல அந்த கிட்ஸ் வாய்ஸ் பாடினது. சயின்டிஃபிக் அவங்க எல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே பாடிட்டாங்க. இப்போ நீங்க தைவான் போயிட்டோமோ, நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமோ அந்த மாதிரி ஏதாவது தோணுதா உங்களுக்கு? இல்ல, ஏன்னா நான் போகணும்னு அடம்பிடிச்சு போனதே நான் தான். ஏன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் படிப்பு. சோ வந்து காலேஜ் முடிச்ச அந்த ஃபைனல் இயர்ல வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. சோ அப்படியே அங்க போய் எனக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சோ அங்க போயதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரியல் ஒரு ரிசர்ச் லேப் என்வாயன்மெண்ட்ல. என்ன ரிசர்ச் பண்ணீங்க? நான் வந்து ஒவேரியன் கேன்சர்ல, பிரஸ்ட் கேன்சர்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அதுதான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தேன். அம்மா பாடின சாங்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்? அம்மா பாடினது வந்து நிறைய டிவோஷனல். எனக்கு அவங்களும் பெரியம்மாவும் சேர்ந்து பாடின கந்த சஷ்டி கவசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டிவில எல்லாம் டெய்லி போடுவாங்க. சரி, கொஞ்சம் அதிசயம். கந்த சஷ்டி கவசமா? ஆமா. எங்க அப்பா காலைல 5 மணிக்கு போன ஆரம்பிச்சா 7 மணிக்கு காலையில ஓடனே இருக்கும். சரி, ஓகே, நம்ம அம்மா கூப்பிடுவோம். ரெண்டு சேர்ந்து ஒரு பாட்டு பாருங்க. ஓகே, இப்போ வந்து மாலதி ரவி அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க.
உங்க வாய்ஸை கேட்காம யாருமே எந்திக்க மாட்டாங்க. அதுவும் மார்கழி கார்த்திகைனா கண்டிப்பா உங்க வாய்ஸை கேட்டே ஆகும். அது நீங்களே பாடிடுங்க பாப்போம் அந்த பாட்டை. ரஹணா பவச ரரரரரரர ரிஹணா பவச ரி 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 வீண பவச ரஹண வீரா நமோ நம நிபவ சரஹண நிர நிர நிரன பசரஹண பவ வருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குஷமும். இப்பயும் வந்து எல்லார் வீட்லயும் உங்க குரல் கேட்டுட்டே இருக்குல்ல. ஆனா நீங்க பாண்டியன் வந்து வெளியே வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்குமே தெரியாம இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமா எங்களோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ட்ரிவாண்ட்ரம் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, திருவனந்தபுரம் சகோதரிகள், லதா மாலத்தின்னு. அதனால இவளுக்கும் நான் பாட்டு சொல்லி தரும்போது கிளாஸ் எடுப்பேன் வீட்டுல. அதை கேட்டு கேட்டுதான் இவளுக்கு அந்த இது வந்துச்சு. அப்புறம் வந்து வெளியே நான் பாடி எல்லாம் முடிச்ச அப்புறம் வந்து அவளே பாடுவா அந்த சொரத்தை எல்லாம். சிங்கர் வந்து உருவாயிருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார், அதுக்கப்புறம் அவங்க வந்து கோரல் குரூப்னு எம்பி ஸ்ரீனிவாசன் சாரோட கோரல் குரூப்ல இருந்தோம் நாங்க ஏஆர்ல, நானும் என்னோட சிஸ்டரும். அப்ப வந்து நாங்க யூனிவர்சிட்டி காயர்ஸுக்கு எங்களை இன்ஸ்ட்ரக்டரா போட்டாரு. அப்ப அங்க போய் டீச் பண்ணுவோம். அப்போ ட்ரிச்சில போனா ஜேம்ஸ் வசந்தன் இருந்தாரு. அவரு ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தான் இருந்தாரு. அப்புறம் அவருக்கு வந்து இப்போ ஃபேமஸ் ஆன உடனே சேச்சி அன்னைக்கு நான் பார்த்தது உங்களை, எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிப்பாரு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அப்புறம் அனிதா குப்புசாமி அவங்களும் இருந்தாங்க. அப்போ அவங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர்ல. அப்ப அந்த யூனிவர்சிட்டி காருக்கு சொல்லி தர போவோம். அப்ப அங்க அவங்க இருந்தாங்க. அம்மாவும் பொண்ணு சிங்கிங் பேட்டில் வைக்குமா? ராகத்துல பாத்தீங்களா இல்ல சாங்ல பாத்தீங்களா? உங்க இஷ்டம். ஆதார ஸ்ருதி அந்த அன்னையன்பே அதற்கேற்றலயம் எந்த தந்தையன்பேன் ஸ்ருதிலயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்ததல் இசை குடும்பம் திறந்த கதவு என்றும் மூடாது இந்த சிறந்த இசை விருந்து குறையாது இது போல் இல்லம் எது தோழி பாமாரி கரி 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 தனி பாமாரி கரி கரி கனி தனி ரினி ரிக ரிக மத 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 நிசா நிரிசா நிரிசா சா சா நிரிச நிதனி நீ நீ தச நித மத சா சா நிரிச நிதனி நீ தச நித மத தனி மாமா தக மத சனித மகரி காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அல்ல உங்க குடும்பத்துக்கும் ஒரு சாங் இருக்கும்ல, எங்களுக்காக வந்து ராஜராஜேஸ்வரி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. ராஜராஜ ராஜேஸ்வரி இந்த உலகெல்லாம் கொண்டாடும் ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. சூப்பர் சூப்பர் and thank you. ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.